இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பணக்காரன் வாசி நல்ல மனசு கொண்ட ஏழை அப்படின்ற ஒரு அருமையான சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம நேரடியாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜான்னு ஒரு பெரிய பணக்காரன் இருந்துகிட்ருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணக்காரர்னே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஞ்சன்னே சொல்லலாம். யாருக்குமே எந்த உதவியுமே செய்ய மாட்டார். ஆனால் அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா அதே கிராமத்தில் இன்னொருத்தர் இருக்கார். முருகன் ஒரு ஏழை விவசாயி. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அருமையான ஒரு மனிதர்னே சொல்லலாம். யாருக்கு என்ன உதவின்னு கேட்டாலுமே முதல் ஆளாக செய்வார். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையினாலுமே அந்த இடத்துல முதல் ஆளாக போய் நிற்பார். அந்தளவுக்கு ஒரு நல்லவர். அவரோட குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சின்ன அழகிய குடும்பம்னே சொல்லலாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா பார்த்திங்கன்னா கையில் குச்சி வச்சுட்டு கொடையை வச்சுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விபத்து ஆயிடுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே உதவின்னு கேட்கும்பொழுது யாருமே வராத இருக்கிறாங்க. அந்த வழியில் பார்த்திங்கன்னா யாருமே வரல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வழியில் அந்த பணக்காரரான ராஜா அந்த வழியில் வராரு. ஆனால் அந்த தாத்தாவை பார்த்தும் பார்க்காத மாதிரியே உட்காந்துருக்காரு. சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்த முருகன் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு உதவி செய்கிறான். தாத்தா எந்திரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாவை எழுப்பி விட்டு அவருக்கு ஒரு சின்ன உதவி செய்கிறான். ஆனால் அந்த தாத்தாவை எழுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தாவை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் குணமாக்குற அளவுக்கு தாத்தாவுக்கு பெரிய உதவியை செஞ்சுட்ருக்கான் முருகன். அதுக்கப்புறம் தாத்தாவை அவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் முருகன் பத்திரமா விட்டுட்டு தாத்தாவை ஓய்வெடுக்க வைக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரரான ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்து தாத்தா நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி தாத்தாவுக்கு அவனால் முடிஞ்ச பணத்தை தாத்தாவுக்கு கொடுக்குறான். தாத்தாவும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு நன்றின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் செஞ்ச ஒரு சின்ன உதவியை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரரான ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு மனம் மாறி இருக்கிறது முருகனால் தான் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சரி, நமக்கு இந்த கதையிலிருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை விட நல்ல மனசு தான் மனிதனை உயர்த்தும்ன்ற ஒரு அருமையான ஒரு கருத்து நமக்கு இந்த கதையின் மூலியமாக கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக நம்ம தமிழ் ஞானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.